ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப ஸ்பெஷலாக ஒரு வில்லேஜ் ஸ்டைல் சுவரொட்டி அண்ட் ஈரல் ஃப்ரை பண்ண போகிறோம். ரொம்ப ஜூஸியாக இருக்கும், ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். சூடான சாதத்துக்கு ஒரு அல்டிமேட் டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்ப்போம். சுவரொட்டி 1/4 கிலோ எடுத்துக்கலாம், ஈரல் ஒரு 1/4 கிலோ எடுத்துக்கலாம். பெரிய வெங்காயம் 2, இதுவே சின்ன வெங்காயமாக இருந்தால் நீங்கள் ஒரு கப் எடுத்துக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 ஸ்பூன், சில்லி பவுடர், பெப்பர் பவுடர், தனியாத்தூள், கரம் மசாலா இது எல்லாமே ½ ஸ்பூன் எடுத்துக்கோங்க. டர்மரிக் பவுடர் ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போது சுவரொட்டியை எடுத்துகிட்டு மேலே இருக்க லேயரை மட்டும் தனியாக எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இதை நல்லா சுட்டு வச்சுட்டு நல்லா பீஸாக கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஈரலை மஞ்சத்தூள் அண்ட் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இதனால் அதில் இருக்க ஸ்மெல் போயிடும். கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. இதோட வெங்காயம் அண்ட் கறி லீவ்ஸ் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை மிளகா ஒரு 2 கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அதோட பச்சை வாசனை போகிற வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ அதோட பச்சை வாசனை போன உடனே அந்த கட் பண்ணி வச்சுருக்க பீசஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நான் சொன்ன மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா இதெல்லாமே நான் மென்ஷன் பண்ண அமௌண்ட்டில் நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ரொம்பவுமே வெந்துடக்கூடாது, அதை பார்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். அதில் இருக்க ஆயில் செப்பரேட் ஆகணும். செப்பரேட் ஆகிற ஸ்டேஜில் கொஞ்சம் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு கறி லீவ்ஸ் லாஸ்ட்டாக கொஞ்சம் மேலே போட்டுட்டு இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே தெரியணும் அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.